சென்னை சைதாப்பேட்டையில் எல்பிஜி கேஸ் தட்டுப்பாடு காரணமாக ஆட்டோ ஓட்டுநர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து கேஸ் நிரப்பி செல்கின்றனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், ஆட்டோ ஓட்டுநர்கள் இந்த தட்டுப்பாடு குறித்து என்ன தெரிவிக்கிறாங்க? வணக்கம். சென்னையில் எல்பிஜி தட்டுப்பாடு காரணமாக 3 மணி நேரமாக நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆட்டோ ஓட்டுநர்கள் கேஸ் நிரப்பி செல்லும் நிலை என்பது உருவாகி இருக்கிறது. குறிப்பாக ஈரானுடனான அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதலால் கடந்த மார்ச் மாதம் முதல் பெட்ரோல் டீசல் சமையலுக்கான கேஸ் ஆட்டோ எல்பிஜி தட்டுப்பாடு என்பது துவங்கியிருந்தது. குறிப்பாக பல்வேறு தனியார் ஆட்டோ கேஸ் நிலையங்களில் கடந்த மாதம் முதல் முற்றிலுமாக கேஸ் விநியோகம் என்பது நிறுத்தப்பட்டிருந்தது. இதனால் பொதுத்துறை நிறுவனங்களான பாரத் பெட்ரோலியம், HEB போன்றவைகளை மட்டுமே குறைந்த அளவு கேஸ் விநியோகம் என்பது வழங்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில்தான் சென்னை மற்றும் அதன் புறநகர பகுதிகளில் உள்ள எல்பிஜி கேஸ் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் ஆட்டோ ஓட்டுநர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து கேஸ் நிரப்பி செல்லும் நிலை என்பது தற்போது உருவாகி இருக்கிறது. குறிப்பாக சென்னை CIT நகர், அதாவது சைதாப்பேட்டை இருக்கக்கூடிய அந்த நிலையங்களில் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருக்கு தூரத்திற்கு 3 மணி நேரமாக நீண்ட வரிசையில் காத்திருந்து எல்பிஜி கேஸை நிரப்பி செல்லும் பரிதாப நிலை என்பது இருக்கிறது. குறிப்பாக அதே போல எல்பிஜி தட்டுப்பாட்டால் சென்னையில் ஆட்டோ, கார் ஆகியவற்றுக்கு நிரப்பப்படும் கேஸ் நிலையங்களும் பல இடங்கள்ல மூடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆட்டோ ஓட்டுநர்கள் தரப்பிலிருந்து நாங்கள் மார்ச் மாதத்திலிருந்தே தொடர்ச்சியாக எங்களுடைய வாகனங்களுக்கான அந்த எல்பிஜி நிரப்ப முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. ஏனென்றால் சென்னையில் இருக்கக்கூடிய பல நிலையங்களில் மூடப்பட்டிருக்கிறது. கூடுதலான விலைகள் விற்கப்பட்டு வருகிறது. இதனால் எங்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தினசரி நாங்கள் எங்களுடைய வேலை பார்த்தால் மட்டுமே எங்களுடைய குடும்பங்களை தினசரி இயக்க முடியும். இந்த நிலையில கூடுதலான விலைகள் உயர்த்தப்பட்டிருக்கிறது. பல இடங்கள்ல நிலையங்கள், கேஸ் நிலையங்கள் மூடப்பட்டிருக்கிறதால் முழுமையாக எங்களுடைய இந்த நிலை உருவாகி இருக்கிறது. இனி வரும் காலங்களாவது இதெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்றும், இல்லை என்றால் எங்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலுமாக பாதிக்கப்படும் என்று அவங்க தரப்பிலிருந்து சொல்லப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 15-20 கிலோமீட்டர் அப்பால் இருக்கக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர்கள் கூட சென்னையில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு கேஸ் நிரப்பி செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இதனால் எங்களுக்கு ஒரு நீண்ட தூரம் வருவதால் எங்களுக்கு மிகவும் சிரமமாக இருக்கிறது என்றும், உடனடியாக இது சரி செய்யப்பட வேண்டும். இல்லை என்றால் எங்களுடைய வாழ்வாதாரம் இப்ப மட்டுமில்லை, இனி வரக்கூடிய நாட்கள்ல மிகவும் பரிதாப நிலைக்கு தள்ளப்படும் என்றும் அவருடைய தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுரேஷ். 56 ரூபாய் விற்ற எல்பிஜி இன்னைக்கு இங்கே 84 ரூபாய், சூப்பர் கேஸில் 94 ரூபாய், கோ கேஸில் 100 ரூபாய். ஒரு பங்க்லையும் ஒரு ரேட்டு விற்கிறாங்க. நான் ரெண்டாவது கிடைச்சா பரவாயில்ல, கிடைக்க மாட்டேங்குது. ஒரு ஹவர் நின்று இங்கேருந்து அப்படி சுற்றிக்கிட்டு வரும், ஒரு ஹவர் ஆகுது. இது என்ன, எதனால் காரணம் என்னன்னே தெரிய மாட்டேங்குது. ரொம்ப வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, வருமானம் இல்லை. இப்போ 500 ரூபாய்க்கு ஓட்டினேன், 500 ரூபாய் கேஸ் போட்டேன். இப்போ மறுபடியும் ஒரு 500 ரூபா ஓட்டினா மறுபடியும் கேஸ் தான் போகணும். ஓட்டுறோம், கேஸ் போடுறோம், எங்கள் வாழ்வாதாரம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா விலையும் ஏறி போச்சு, கேஸ் விலை ஏறி போச்சு, எல்லாம் வச்சு எங்கள் வருமானம் மட்டும் ஏறவே மாட்டேங்குது. 13 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்து அதே மீட்ரு கட்டணம் வச்சு இப்போ என்ன வாழ்கிறதுனே தெரியல. வாழ்வாதாரம்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா 4 மணி நேரம் 5 மணி நேரம் நின்று போடுறோம். ரெண்டாவது இந்த பங்கில் இருக்குது, அந்த பங்கில்னு ஒரு குறிப்பாக தெரிஞ்சால் ஒரு சில பங்கில் இல்லைன்னு தெரிஞ்சு போகலாம். நாங்கள் ஒரு இடத்த நோக்கி பெரம்பூர் போனால் அங்கே இல்லைன்றாங்க, திருப்பி வேசார்பாடி பாரதி நகர் போக வேண்டியதாக இருக்குது. அங்கே இருக்குன்னு ஆழ்வார்பேட்டை போனால் அங்கே இருக்குன்னு அங்கே க்ளோஸுன்றாங்க. ஆல்பர்ட் தேட்டர் பக்கம் போனால் அங்கே க்ளோஸுன்றாங்க. நந்தனம் போடுறான்றாங்க, இங்கே பார்த்தா க்ளோஸ் ஆகிடுதுன்றாங்க. இதனால் எங்கள் குடும்ப வாழ்வாதாரம், எங்களுடைய மன உளைச்சல் ரொம்ப ஓவராக இருக்குது. ரெண்டாவது போகும்போது 500 ரூபாய்க்கு மேலே போடவும் மாட்டேங்கிறாங்க. இவ்வளோ தான் டிமாண்ட் சில பங்கில் பண்ணுறாங்க. ஆனால் இது அரசாங்கம் கூடிய வரையில் இதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். பற்றாக்குறை இருக்குது, ஆனால் அதனால் எங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குது. இந்த கஷ்ட நஷ்டம்லாம் தெரிஞ்சுக்க மாட்டோம். 56 ரூபா விற்ற கேஸ் இப்போ 95 ரூபா, 85 ரூபா, 84 ரூபான்னு வருது. அதே கோ கேஸில் பார்த்தா 100 ரூபான்னு போடுறாங்க. அதனால் அப்படியே டபுள் ஆகிப்போச்சு. அப்போ நாங்கள் வர கஸ்டமர்கிட்ட இதை சொன்னால் கூட எடுத்துக்க மாட்டேங்கிறோம். அவங்க நான் இவ்வளோ தான் டிமாண்ட் பண்ணி 50 ரூபா தான் தருவோம், 60 ரூபா தான் தருவேன்னு சொல்கிறாங்க. அதை நாங்கள் அந்த எம்டியாக எடுத்துக்கிட்டு ரொம்ப லாங்கில் போய் போடும்பொழுது இந்த கேஸ் போடுறதுக்கும் நாங்கள் வருமானத்தை ஈட்டுறதுக்கும் கேஸுக்கும் அதுக்கே சரியாக போகுது. இதனால் பயங்கர மன உளைச்சல், எங்களுக்கும் வருத்தம், எங்கள் குடும்பத்தையும் காப்பாற்ற முடியாத ஒரு காலகட்டமாக இருக்குது.